இது இப்படி இருக்கும்போது விமல் வீரவன்ச மற்றும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் என்று வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. போர் குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஜனாதிபதி மைத்ரியிடம் வலியுறுத்துகிறார் விமல் வீரவன்ச என்ற செய்தி. இறுதிக்கட்ட யுத்தத்தை வெற்றி கொண்டது தான் என மார்தட்டி உரிமை கோரும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர் குற்றச்சாட்டுக்களுக்கான பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அந்த செய்தி அவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது. விமல் வீரவன்ச அவர்கள் ஊடகங்களை சந்தித்திருந்தார். அண்மையில் ஊடகங்களை சந்தித்திருக்கும் போது அவர் இது தொடர்பாக பேசியிருந்தார். அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. போர் குற்றச்சாட்டு தொடர்பான பொறுப்பையும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குறிப்பிட்டிருக்கிறார். எளிய அமைப்பின் மாநாடு நேற்று கடுவல பிரதேசத்தில் இடம்பெற்றது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற இந்த மாநாட்டில் உரை நிகழ்ந்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், விடுதலை புலிகளுடன் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் கடைசி 2 வாரங்கள் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்சவும் அப்போதைய இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவும் நாட்டில் இருக்கவில்லை. எனவே தானே யுத்தத்தை வெற்றி கொண்டேன் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறுகிறார். ஆனால் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தில் இறுதி கட்டத்தில் தான் இராணுவ குற்றங்கள் மற்றும் மிகவும் மோசமான மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக சர்வதேசம் குற்றம் சுமத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இவ்வாறு இருக்கும்போது வீரகேசரி பத்திரிகை அவ்வாறான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க போகின்றோம். வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இது கொஞ்சம் பரவலாக நேற்றைய தினத்திலே பேசப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது. பிரபாகரன் உட்பட 47 பேரின் பட்டியலை தவிர்க்க ஜோர்தான் சென்றிருந்த மஹிந்த என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஜனாதிபதியின் கருத்தை அடுத்து புதிய தகவல் அம்பலம் என்ற செய்தியும் சிறு செய்தியாக அந்த செய்தியின் பகுதி செய்தியாக வெளியாக இருக்கின்றது. புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உட்பட 47 புலிகள் இயக்க உறுப்பினர்களின் பட்டியலை அரசாங்கத்திடம் கையளிப்பதற்காக ஐநா அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்கு எடுத்த முயற்சியை தவிர்ப்பதற்காகவே இறுதி யுத்தம் முடிவடைவதற்கு சில நாட்கள் இருக்கையில் மஹிந்த ராஜபக்ச ஜோர்தானுக்கு விஜயத்தை மேற்கொண்டார் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது. அதாவது இறுதி கட்ட யுத்தத்தின் போது கடைசி 2 வாரங்களில் அப்போதிருந்த ஜனாதிபதியோ பாதுகாப்பு செயலாளரோ இராணுவ தளபதியோ நாட்டில் இல்லை எனவும் அந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகள் கொழும்பின் மீது சென்னை பகுதியிலிருந்து வந்து விமான தாக்குதல் நடத்த உள்ளதாக வெளியான தகவல்களை அடுத்து இவர்கள் வெளிநாடு சென்றிருந்ததாகவும் அப்போதே தானே பதில் பாதுகாப்பு அமைச்சராக செயற்பட்டதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நியூயார்க்கில் இலங்கையர்களுடனான சந்திப்பில் கருத்து தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியின் இந்த கருத்து தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில், யுத்தத்தின் இறுதி கட்டத்தின் போது கடைசி சில தினங்கள் தான் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வெளிநாடு சென்றிருந்ததாகவும் யுத்தம் முடிவடைந்தது தொடர்பாக உத்தியோகபூர்வமாக 2009 மே 19 தானே அறிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த கதை அல்லது இந்த செய்தி இனிமேல் ஊடகங்களிலும் பரவலாக சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். இது முதற்கட்டமே இவ்வாறு வந்திருக்கின்றது. இனிமேல் தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகள் இனிமேல் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இனி தொடர்ச்சியாக வரும் காலங்களில் அந்த செய்தி தொடர்பாக நாம் பார்க்கலாம்.